அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மூளை போட்டு ஆம்லெட் செய்ய போகிறோம். முட்டையும் சேர்த்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதனால் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா புடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூளை எடுத்திருக்கேன். மூளைக்கு எடுத்த பின்னாடி 2 முட்டை, 3 முட்டை கூட வேணால் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை தான் சேர்க்குறேன். கூட உப்பு அளவு பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு மிளகு பொடி, வெறும் மிளகு பொடி தான் சேர்க்குறேன். பச்சை மிளகா வேண்டாம், நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை, ஏன்னா என் பசங்க மூளை நல்லா சாப்பிடுவாங்க. பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் காரம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் பிசைங்க, அப்போ தான் நம்மளுக்கு மூளை நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பொரிச்சிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். முட்டை ஆம்லேட்டு மூளை போட்டது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் மீன் செனை போட்டு முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன். இது மூளை போட்ட முட்டை ஆம்லேட்டு. இது பசங்களுக்கு பிடிக்காத பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள்